ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல்யாண வீட்டு விருந்தில் செய்கிற மாதிரி கம கமன்னு வெள்ளை குஸ்கா குக்கர்லேயே குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிரியாணினா ரொம்ப நேரம் கால் வலிக்க வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி விட்டுட்டு இருக்கணும். அதே சமயம் நிறைய பிரியாணியாக சாப்பிட்டு போர் அடித்து போயிருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெள்ளை குஸ்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசியில் தான் வெள்ளை குஸ்கா பண்ண போகிறேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 2 நம்பர் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி தலையை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாஹி ஜீரா சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா தலை, அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணியும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 2.5 கிளாஸ்க்கு அளந்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை உள்ளே சேர்த்துக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது தேவையான அளவு உப்பு. ஜீரக சம்பா அரிசியை நம்ம பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2.5 கிளாஸ் தண்ணி கான்ஃபிடெண்ட்டாக வைங்க. நான் சொல்கிறேன், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா குலையாமல் நல்ல உங்களுக்கு உதிரி உதிரியாக மலர்ந்து பிரியாணி குஸ்கா எல்லாமே செஞ்சு முடிக்கலாம். கழுவி நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஜீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இல்லை பழைய இரும்புக்கல் இருந்தால் அதை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது மேலே குக்கரை வச்சு 7லேருந்து 8 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரணும். 8 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக விசில் செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்களே பாருங்கள், அடியில் குக்கரில் கொஞ்சம் கூட சாதம் அடிப்பிடிக்கவே இல்லை. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அரிசியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ளூமிங் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வாசனையாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு மட்டன் தண்ணி குழம்பு, வெஜிடபிள் குருமா எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டஃப்பான ரெசிபியும் சுலபமாக பண்ணுறதுக்கு நம்ம ஈஸி ரெசிபிஸ் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நன்றி.